நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பித்ரே பிரம்மோபதிஷ்டே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமகா. தமிழில் தங்கம் என்கிற சொல்ல நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். இதற்கு இணையாக சம்ஸ்கிருத சொல்கள் பல. அதில் ஒன்று ஹிரண்யம்னு ஒன்று. ஹிரண்யம்னா பளபளன்னு இருக்கிற மெட்டல்னு அர்த்தம். அதனால்தான் சம்ஸ்கிருதத்தில் தங்கமான ஹிரண்யம், வெள்ளியான ஹிரண்யம் அப்படின்னு வேதம் சொல்கிற இடங்கள்லாம் உண்டு. அதாவது எந்த பொருள் பார்ப்பதற்கு பளபளன்னு இருக்கோ அதை ஹிரண்யம் என்று சொல்லலாம் என்று வைத்தார்களோ என்று யோசித்து பார்த்தால் இல்லை. ஹிரண்யம் என்பது எப்படி வருகிறது என்று அந்த வார்த்தையை உடைத்து பொருள் சொல்லும் பொழுது ஹிதம் ரமணீயம் என்று இரண்டு சொற்கள் சேர்ந்து ஹிதரமணீயம் என்று பெயர் இருந்தது. யாரையும் அந்த ஹிதரமணீயம் நீட்டி சொல்கிறது. ஆகினால் அவர்கள் சுருக்கமாக ஹிதம் என்கிற வேளில் ஹீ எடுத்தார்கள், ரமணீயம் என்கிற வேளில் ராவ் எடுத்தார்கள், ஹிரன் போட்டார்கள். அப்புறம் எம்மை கடைசியில் சேர்க்கிறவர் ஞம்னு போட்டு ஹிரண்யம்னு முடிச்சிட்டாங்க. இதுதான் அந்த ஹிரண்யம் என்கிற சொல் பிறந்த வரலாறு என்று சொல்கிறார்கள். அதாவது ஹிதரமணியம் என்பது சிதைந்து ஹிரண்யம்னு வந்தது, அவ்வளோதான். பெரிய நீட்டமாக இருந்தால் எவ்வளோ நாள் வண்டி ஓடும், அதுபடி சுரிய வந்துடுத்து. அதில் ஹிரண்யம் என்கிற சொல் பிறந்ததாக சம்ஸ்கிருத இலக்கியத்தில் விளக்குறாங்க. இப்போது இந்த ஹிரண்யம் என்பதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஹிதமாகவும் இருக்கணும், ரமணீயமாக இருக்கணும். அப்படின்னா என்ன? எது நமக்கு ஹிதமாக இருக்கோ அது ரமணீயமாக இருக்குது. அது நார்மலாக வேப்பம் இலை வயத்து புண்ணாத்தும் கொழுந்து நல்லது, ஹிதம் செய்யும். அதனால் வாயில் வச்சா கசக்கும், ரமணீயமாக இருக்காது. அதே பிஸ்ஸா நன்னா இருக்குது, குழந்தைங்க சாப்பிட்றாங்க, ரமணீயமாக இருக்குது அவங்களுக்கு. ஆனால் அது ஹிதம் இல்லை, அவங்க உடம்பை கெடுக்கிறது. பொதுவாக எதெல்லாம் நமக்கு ஹிதமாக இருக்கோ அது ரமணீயமாக இருக்கிறது இல்லை. படிக்கணும் அப்படின்னா அது ரமணீயமாக இல்லை, போர் அடிக்கிறது. டிவி பார்க்குறது ஆனந்தமாக இருக்குது, ஆனால் அது ஹிதமாக இருக்கிறது இல்லை. ரமணீயமும் ஹிதமும் சேராத சேர்த்தி. ஆனால் தங்கத்தில் ரெண்டும் சேர்ந்திருப்பதாக நம்ம முன்னோர்கள் நம்பினார்கள். தங்கம் ஹிதம் செய்யும் நமக்கு. தங்க நகை வச்சுருந்தோன்னா கஷ்டமான காலத்தில் அடகு வச்சு பொழைச்சிக்கலாம். அதனால் ஹிதத்துக்கு வழி தங்கம். அதை அப்படி கையில் போட்டு நகையாக பண்ணி பிரேஸ்லெட் ஆக்கி வளையாக்கி போட்டு பார்த்து நம்ம பர்சனாலிட்டி அட்ராக்டிவாக பண்ணலாம். அதனால் ரமணீயமாகவும் ஆக்கும். தங்கம் முடிஞ்சுன்னா நகை போட்டால் ஆள் பர்சனாலிட்டி, ஆள் பாதி ஆடை பாதி பிரமாதமாகிடும். அதனால் தங்கத்தை ஹிதமாகவும் ரமணீயமாக இருக்குன்னு நிச்சயம் சொல்லலாம். எந்த பொருளாதாரத்தில் எந்த சூழ்நிலையும் தங்கம்தான். தங்கத்தினுடைய மாட்சிமை தான். ஆகையினால் அது ஹிதம் செய்யும். என் நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு இப்போ சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அவர் மாதத்துக்கு ஒரு பவுன் காயின் வாங்கினார் ஒரு காலத்தில். அப்படி வளமான காலம் பணத்தை சேமித்து வச்சுருந்தார். அப்புறம் அவர் துரதிருஷ்டவசமாக ஒரு கஷ்டகாலம் வந்து கொடுத்து சம்பளம் வாங்க முடியாத நிலை. ஒரு 7-8 மாதம் சம்பளம் இல்லைன்னுட்டாங்க ஆஃபீஸில், ஏதோ தவறுன்னு சொல்லி. அந்த 7-8 மாதமும் அவர் எந்த குறையும் இல்லாமல் சௌக்கியமாக வாழ்ந்தார். அவர் பின்னாடி என்கிட்ட சொன்னார், கருணாகரன், எந்த குறையும் இல்லாமல் 7-8 மாதம் ஆனந்தமாக இருந்தேன். அதற்கு காரணம் என்னென்னா, உபரியாக வரவாய் வந்த காலத்தில் காசாக தங்க காசாக மாற்றி வச்சுருந்தேன். இப்போ அந்த தங்க காசை விற்றேன், ரொம்ப வளமாயிட்டேன். அப்படி வளமாக வாழ்ந்தேன், 7 மாதம் சம்பளம் இல்லாத கவலையே இல்லை என்று அவரே சொன்னார் என்கிட்ட. தங்கத்தினுடைய தனித்தன்மை இதுதான். இந்த தங்கத்தினுடைய தனித்தன்மை பிராட்டிக்கு உண்டு, லக்ஷ்மி தேவிக்கு. லக்ஷ்மி தேவியை தியானம் பண்ணலாம், நல்ல அழகான பர்சனாலிட்டி. ஆனால் அழகான பர்சனாலிட்டி தான் தியானம் பண்ணியோம்னா அது நமக்கு ஹிதம் தரதில்லை. கல்லூரி மாணவன் அழகான நடிகையினுடைய அந்த வடிவங்களே நினச்சிருந்தா பரீட்சை அவுட்டு. இல்லை மாணவிகள் எடுத்துக்கொள்ளுங்களேன், நல்ல ஹீரோ, அவருடைய ரொம்ப ரொம்ப அதாவது அவங்க சொல்கிறாங்க ஒரு ஆண்மகனுக்கு இருக்கக்கூடிய ஆணனுக்கு இருக்கக்கூடிய பாடி அப்படி இருக்குது, எல்லாம் உள்ளவர் என்று நினைத்து பார்த்து இந்த பாடி ரொம்ப ரமணீயமாக இருக்குதுன்னு நினச்சி பார்க்குறாங்க. அது அவங்களுக்கு வாழ்க்கையில் பல ஏமாற்றத்தை கொண்டு ஹிதம் இல்லாமல் போகிறது.
ஆனால் ஹிதமாகவும் ரமணீயமாகவும் தங்கம் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கக்கூடியவெல்லாம் பொன்மகளான லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவியினுடைய அந்த திருமேனியை தாயை ஒரு தனையன் நினைப்பது போல நாம் நினச்சி சிந்தித்து தியானம் பண்ணினோமாகில் அது நமக்கு செய்யக்கூடிய நலங்கள் பல. அந்த ரமணீயமான வடிவத்தை தியானம் பண்ணும்பொழுது ஹிதமும் அது செஞ்சு கொடுக்குறது. அதனால் ஹிதரமணீயம் என்று சொன்னால் அது பிராட்டியினுடைய திருமேனிக்குத்தான் பொருந்தும். அப்படிப்பட்ட தன்மை பிராட்டிக்கு இருப்பதனால்தான் பிராட்டியினுடைய கலரே அந்த ஹிரண்யத்தினுடைய கலராம். பிராட்டியினுடைய வர்ணம் என்ன? ஹிரண்ய வர்ணம், தங்க வர்ணம், பொன்மகள் என்று தமிழிலே சொல்கிறோம். அப்படி பொன்மகளாக பிராட்டி பொலிகின்றாள். பொன் செய்யக்கூடிய நல்லதை நமக்கு செய்கிறாள். பொன் எப்படி ஹிதமாகவும் ரமணீயமாக இருக்குமோ அப்படி பிராட்டி இருக்காள். அதனால தான் பல இடத்துல பிராட்டி அந்த தங்கத்தோடு சம்பந்தப்பட்டவளாகவே திருமகள் சொல்லப்படுறாள். கும்பகோணம் என்கிற திருநகரம், அங்கே திருநகரம் கோயில் திருநகர். பல நூற்றுக்கணக்கான கோயில்கள், ஆழ்வார் பாடல் பெற்ற திருத்தலம், தேவார பாடல் பெற்ற திருத்தலம், கல்விக்கு இருப்பிடம், அப்படிலாம் கும்பகோணம் பிரமாதமாக நம் காதில் அடிபடுறதே. அந்த கும்பகோணத்திலே அவதரித்தாள் கோமளவல்லி தாயாராக பிராட்டி. கோமளவல்லி தாயார் ஆவிர்வதித்ததாக சொல்லப்படுகிறது பொற்றாமரை என்கிற ஒரு பொய்கை. இப்பொழுதும் அருள்மிகு சாரங்கபாணி சுவாமி கோயிலுடைய மேலண்ட பகுதியில் இந்த பொய்கை இருக்குது. சுற்றி வர பூக்கடைகள். அந்த பொற்றாமரை என்று அந்த குளத்துக்கு பேர். ஆதி காலத்தில் ஒரு பொன் தாமரை மலர் தோன்றியதான். அந்த பொன் தாமரை மலர் மீது தான் பிராட்டி ஆவிர்வவித்தாளாம், தோன்றினாளாம். அதனால் அந்த பொற்றாமரை புஷ்கரணி, அதிலிருந்து தோன்றிய பிராட்டி, அந்த பிராட்டியை எடுத்து வளர்த்த மகரிஷிக்கு என்ன பேர் தெரியுமா? அவருக்கும் பொண்ணுன்னு தான் பேர். ஹேம மகரிஷின்னு பேர். ஹேமம் என்றால் சம்ஸ்கிருதம் தங்கம். தோன்றியதோ ஹேமத்தாமரையில், வளர்த்ததோ ஹேம மகரிஷி. அங்கே வளர்ந்தாள் பிராட்டி. அவளும் தங்கம் மாதிரி ஹேம வர்ணத்தில் இருந்தாள். ஹேமவர்ணையான பிராட்டி தோன்றியது ஹேம புஷ்கரணி, வளர்த்தது ஹேம மகாமுனிவர். இப்படி எல்லாம் ஹேமம், எல்லாம் ஹிரண்யம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹேமவர்ணையான பிராட்டி தோன்றியது ஹேம புஷ்கரணி, வளர்த்தது ஹேம மகாமுனிவர். இப்படி எல்லாம் ஹேமம், எல்லாம் ஹிரண்யம். அந்த பிராட்டியை திருமணம் செய்து கொள்ள பரந்தாமன் வைகுண்டத்திலிருந்து ஒரு விமானத்தில் வந்தான். அந்த விமானம் யானை குதிரை ரெண்டும் அந்த விமானத்தை, அந்த தேரை இழுத்தன. எங்கேயாவது யானையும் குதிரையும் சேர்த்து பூட்ட முடியுமா? குதிரை ஸ்பீடாக பறக்கும், யானை கம்பீரமாக அடிமேல் அடி வச்சுன்னா வைக்கும். ஆனால் அதில் முன்னாடி யானை இழுக்கிறது, பின்னாடி குதிரை இழுக்கிறது. அப்படி யானை குதிரை இரண்டும் இழுக்கக்கூடிய ஒரு கல்லாலான தேர் அமைப்பை இன்றும் பார்க்குறோம். இந்த தேரில் தான் அன்றைய தினம் வைகுண்டத்திலிருந்து பகவான் இங்கே இந்த கோமளவல்லி தாயாரை திருமணம் செய்து கொண்டான் என்று ஸ்தல புராணம் வல்லுநர்கள் நமக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். அந்த விமானத்தை இன்றைக்கும் பார்க்குறோம். யானையும் குதிரையும் இழுக்கக்கூடிய தேராக காட்சியளிக்கிறது கருங்கல் விமானம். ஆனால் அது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? யானை குதிரை ரெண்டும் சேர்ந்து ஒரே இடத்துல ஈக்குவல் பணியாற்ற இயலாது. ஆனால் பகவானுடைய தேர்கிட்ட அது ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. அதனால் யானையினுடைய வலிமை, குதிரையுடைய விரைவு இரண்டும் கலந்த அந்த தேரில் எம்பெருமான் பக்தர்களை காப்பாற்றுவான் என்பதை உணர்த்துவதுன்னு சொல்கிறாங்க வேதாந்தம் வெள்ளவர்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அப்பேற்பட்ட அந்த திருத்தேரில் வந்த எம்பெருமான் பிராட்டியை திருமணம் செய்து கொண்டான். திருமணம் செய்து மறுபடியும் அந்த திருத்தேரில் போய் படுத்துட்டான். வந்த திருத்தேரில் இன்னும் காட்சி அளிக்கிறான். சில பேர் வண்டியிலேயே, நான் கூட வச்சுருக்கேன் ஒரு வேன், சமயத்தில் அதிலேயே நல்லா உறங்கி போயிடும். வேலையாயிடுத்துன்னா அதிலே படுத்து உறங்கிடலாம். ஏன்னா கிராமங்களில் பொறிச்ச பவர் கட்டெல்லாம் வந்த கஷ்டம் கிடையாது. இதில் பேட்டரினால் நம்ம ஃபேன் சுற்றும், அந்த நிம்மதியாக படுத்து உறங்கலாம். அப்படி தான் பல சமயத்தில் நானே பண்ணுறேன். இப்போது அது ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, என் நண்பர் சொன்னார், வேறு ஒன்றும் இல்லை, நீ அடிக்கடி இந்த திருக்குழந்தை 6ஆவதுங்கிட்டே பக்தி வச்சுருக்க,
அவர் எப்படி தேர்லேயே படுத்துட்டார் அப்படியும் படுத்துட்டார் ஒரு கிண்டல் அடிக்கிறார். ஆமாம், அந்த பகவான் திருக்கல்யாண சீனும் மறுபடியும் தேரில் போய் உட்காந்துட்டார் பிராட்டியோட கூட. அதில் இன்றைக்கும் பக்தர்களுக்கு அந்த தேருக்குள்ளிருந்து தான் காட்சி அளிக்கிறார். அந்த தேருக்குள்ளிருந்து காட்சி அளிக்கக்கூடிய பகவான் அவனுக்கு தேருக்கு வெளியிலிருந்து காட்சி தரக்கூடியவளாக இன்றும் இருக்கா நம்ம கோவலி தாயார். அவள் தான் ஹிரண்யவரனை, தங்கம் போன்ற கலரை உடையவள். வர்ணம் என்றால் கலர்னு ஒரு அர்த்தம், சுபாவம்னு ஒரு அர்த்தம். தங்கத்துக்குள்ள சுபாவமும் உடையவள். இப்படி இரண்டு புறமும் தங்க யானைகள் இருந்து அவளுக்கு பணிவிடை செய்ய அந்த பிராட்டி தங்கத் தாமரை இதழ் மீது அமர்ந்திருப்பதாக காட்சியளிக்கிறாள். ஆகையினால்தான் அந்த பிராட்டியை தங்கத்தாமரையாள் என்று சொல்லலாம், தங்கத் திருமேனியள் என்றும் சொல்லலாம். அப்படி தங்கத் திருமேனியவளாக இருக்கக்கூடிய கோமலி தாயாருடைய அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை உங்கள் கண் முன்னாடி இருத்துங்கள். இருத்து, தாயாரே, நீ தான் எங்களுக்கு ஹிதத்தையும் நல்லத்தையும் ஹிதத்தை செய்யக்கூடியவள், கண்ணுக்கும் அழகாக காட்சியளிக்கக்கூடிய மங்கள தேவதை என்று வழிபடுங்கள். உங்களுக்கு எப்பொழுதும் ஹிதம்தான் இருக்கும். அந்த ஹிதங்களும் உங்களுக்கு நெஞ்சுக்கு ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருக்கும். இதைத்தான் சொல்கிறது சுருக்கமாக நமது ஸ்லோகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஹிரண்ய லோகஸ்ய சமோகி வர்ணகா யதீய தேகஸ்ய ததோ ரமாசா ஹிரண்யவர்ணா கதிதாட்சயா ஸ்யாஹ சூக்தம் முகே நாம ததேவ தத்தே. இந்த லக்ஷ்மி தேவியின் வைபவத்தை சொல்வதற்காக ரிக்வேதத்தில் ஒரு பகுதி ஏற்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஸ்ரீசூக்தம் என்று நாம் சொல்கிறோம். அந்த ஸ்ரீசூக்தத்தை ஜபித்தோமானால் நமக்கு லக்ஷ்மியின் இன்னொருள் நிச்சயம் கிட்டும். ஸ்ரீசூக்த ஹோமம் செய்வார்கள், ஸ்ரீசூக்தத்தை அவர்தான் ஜபிப்பார்கள். அந்த ஸ்ரீசூக்தம் தொடங்கும் பொழுதே இந்த ஹிரண்யவர்ணா என்கிற திருநாமத்தை வைத்து கொண்டு தான் தொடங்குகிறது. ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் என்று ஸ்ரீசூக்தத்துடைய தொடக்கம். ஆகினால் ஸ்ரீசூக்தம் தொடங்கும் பொழுதே ஹிரண்யவர்ணை என்கிற இந்த பெயரை இட்டே தொடங்குவது ஒரு அழகு இந்த பெயருக்கு. எந்த லக்ஷ்மி தேவியின் பிரார்த்தனையாக இருக்கக்கூடிய ஸ்ரீசூக்தம் என்கிற மந்திரம் இருக்கிறதோ அது எந்த பெயரிலே தொடங்குகிறதோ அந்த பெயர் தான் இந்த ஹிரண்யவர்ணை என்பது. அந்த ஹிரண்யவர்ணை என்று ஹிரண்யத்துக்குள்ள கலர், ஹிரண்யத்துக்குள்ள வண்ணம், தன்மை இரண்டு முடையவளான பிராட்டி நமக்கு அருள் செய்து நம்மை அப்படிப்பட்ட நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த மந்திரத்தின் பிரார்த்தனை. பொன் உலோகம் போல பொலிவு நிறைந்த வண்ணமுடைய திருமகள் திருமேனியினால். எனவே அவளை ஹிரண்யவர்ணா என்று வேதங்கள் விழிக்கின்றன, அழைக்கின்றன, போற்றுகின்றன. இதை மனசில் வச்சுக்கோங்க. வச்சுண்டு திருக்குடந்தை கோவலி நாச்சியாருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை உங்கள் கண் முன்னாடி நிறுத்துங்கள். நிறுத்தி பக்தி ஸ்ரத்தையுடன் ஜெபியுங்கள், ஹிரண்யவர்ணாயை நமஹா என்று. அதன் பிறகு பாருங்கள், உங்கள் பர்சனாலிட்டி ஹிரண்யமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஹிதங்கள் நிறைய வரும். ரமணீயமாக நிம்மதியாக வாழ்க்கை அமையும். எங்கே என்னுடன் சேர்ந்து பிராட்டியினுடைய ஹிரண்யவர்ணா என்கிற இந்த திருநாமத்தை நீங்களும் ஒரே குரலில் ஜபித்து சொல்லுங்கள். திருக்குடந்தை கோமலவல்லி நாச்சியாரை நெஞ்சிலே நிறுத்தி கொள்ளுங்கள், நெஞ்சக்கண் முன்னே. எங்கே ஜபியுங்கள்? ஹிரண்யவர்ணாயை நமஹா. இது உங்கள் வாழ்க்கையிலே வளத்தை தரக்கூடிய திருநாமம். பக்தியுடன் ஜெபியுங்கள், பலன் பெறுங்கள் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.